அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கம்பெனியோட Q1 ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. IREDA அண்ட் டாடா எல்எக்ஸி ரிசல்ட் தான். ஸோ இந்த ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தமிழ்லேயே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் லேர்ன் பண்ணி நினைக்கிறீங்களோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோவை செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்டர்னலாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா IREDA. ஓகேங்களா. ஸோ IREDA அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை 10 அன்னைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குவார்டர் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 247 கோடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே நீங்கள் லாஸ்ட் இயர் இதே சேம் இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 384 கோடி வந்துட்டு இவங்க ப்ராஃபிட் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 36% வந்து என்னென்னா ஃபால் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகட்டிவ். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம், இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்துட்டு இயர் ஆன் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இதே ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1483 கோடியாக இருந்தது. இந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1909 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1655 கோடிகள் வந்துட்டு ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் வந்துட்டு நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1035 கோடி தான் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 60% பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன பண்ணிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட் குறையிறதுக்கான இன்னொரு சான்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வேறு அனௌன்ஸ்டு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்துட்டு என்னென்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஏர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹3.97 வந்துட்டு இன்றைக்கி வந்து ஏறி இருந்தது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 2.39% வந்து ஏறி இருந்தது. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹169.88. ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு கண்டிப்பாக இதோடைய ரிசல்ட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படின்றது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி. ஸோ டாடா எல்எக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு இதோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இந்த குவார்ட்டரில் வந்துட்டு. ஸோ லாஸ்ட் இயர் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 184 கோடி வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 144 கோடி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு 22% வந்துட்டு இயர் ஆன் இயரில் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ இதனுடைய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 926 கோடியாக இருந்தது வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க 892 கோடியாக தான் என்ன பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஓவரால் ரெவன்யூமே வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இதுக்கு மெயின் 2 ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அமிட் மேக்ரோ எக்கனாமிக் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் சைட்லேயுமே சில ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் லெவல் குளோபல் லெவலில் வந்து என்னென்னா சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆன் சீக்வென்ட் பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் PAT அது. ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அகைன்ஸ்ட் 172 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்னா ஜனவரி டு மார்ச் குவார்ட்டரில் வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ். ஸோ எபிட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 187 கோடியாக வந்துட்டு இருக்குது எபிட்டா வந்துட்டு. ஸோ டவுன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 252 கோடியாக வந்து இருந்தது. இப்போ 26% வந்து குறைஞ்சி 187 கோடியாக வந்துட்டு என்னன்னா மாறி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 ஷேர்ஸ் வந்து பார்த்தோம், IREDA அண்ட் டாடா எல்எக்ஸி வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்தராக இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் வந்து போஸ்ட்
போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.